Hello students, we are seeing about problem solving and Python programming subject பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸ் இன் பைத்தான். ஸோ டேட்டா டைப் அப்படின்னா we are using values, right? So many values நம்ம வந்து ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? The value can be any letter or any number or any string, right? அப்போ அந்த லெட்டர் அந்த நம்பர் அந்த ஸ்ட்ரிங் should be belonging to some type, right? That is called a data type அப்படின்றாங்க. ஒரு லெட்டர் வருதா, அந்த லெட்டர் என்ன டைப்புக்கு கீழே வருது, அது either it going to be a character இருக்க போதா, இல்லை அது மல்டிபிள் கேரக்டர்ஸ் சேர்ந்து அந்த மல்டிபிள் லெட்டர்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்க போதா, இல்லை we are going to use any number, right? அந்த நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பர், தட் இஸ் ஒரு ரவுண்டட் நம்பராக இருக்க போதா, இன்டீஜராக இருக்க போதா, இல்லை அந்த நம்பர் வந்து ஒரு பாயிண்ட் வேல்யூ டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்ஸ் வரப்போதா. அப்போ அது அந்த மாதிரி நம்ம என்னென்னா we are going to use some values, that values is going to be what type, the value is going to belong at what type அப்படின்றது தான் இந்த இடத்துல டேட்டா டைப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 242.0 ஹலோ. அப்போ இது ஒரு நம்பர், இது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், இது ஒரு ஸ்ட்ரிங். அப்போ தீஸ் வேல்யூஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அப்போ we are using so many values. அப்போ each and every value is belonging to different data typesல இருக்கும். அதுதான் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம், ரைட்? டேட்டா டைப் அப்படின்னா எவ்ரி வேல்யூ இன் பைத்தான் ஹேஸ் அ டேட்டா டைப், ரைட்? நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் ஒரு டைப் இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கும் அப்படின்றாங்க. இட் இஸ் அ செட் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் allowable operations on those values அப்படின்றாங்க. allowable operations on those valuesனால் வேல்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு டேட்டா டைப்புக்கு கீழே வரும்போது அந்த டேட்டா டைப்பை வச்சு we can use some allowable operations like ஸ்ட்ரிங்காக எடுத்தால் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம். அதே நார்மலாக இன்டீஜர் அந்த ஃப்ளோட்டிங் வேல்யூவாக இருந்தது, காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சு, நம்பர் வேல்யூவாக இருந்தால் we will be doing arithmetic operations ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி arithmetic operations நம்ம அதில் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ அதுதான் allowable ஆப்ரேஷன்ஸ்னால் ஒரு டேட்டா டைப் ஒரு வேல்யூன்னு இருந்தால் அது வந்து ஒரு டேட்டா டைப்புக்கு கீழே வரும். அந்த மாதிரி ஒரு டேட்டா டைப்புக்கு கீழே வரும்போது we will be doing some allowable operations on those datas அப்படின்றது தான் இந்த இடத்துல on those values அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க, சரிங்களா? All data types in Python are objects. ஸோ இது மெயின் பாயிண்ட் என்னங்களா, சின்ஸ் வந்து பைத்தான் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றதுனால ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா வேல்யூஸ் வில் பி கன்சிடர் அஸ் ஆப்ஜெக்ட், ரைட்? அப்போ கிளாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேட்டா டைப் இன்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா நம்ம இன்டீஜரில் ஒரு நம்பர் வேல்யூவை கிரியேட் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ வில் பி இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இன்டீஜர் கிளாஸ், ரைட்? அப்போ ஈச் அண்ட் எவ்ரி வேல்யூ வில் பி கன்சிடர் அஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க, சரிங்களா? ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஹேஸ் டைப் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. தென் பைத்தான் ஹேஸ் பில்ட்-இன் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். நிறைய பில்ட்-இன் டேட்டா டைப்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அந்த ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் பில்ட்-இன் டைப்ஸ் யாருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டியூபிள், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ ஒரு டேட்டா டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டேட்டா டைப் கீழே நம்பர்ஸ் வரும், பூலியன் வேல்யூஸ் வரும், தென் சீக்வன்ஸ் வரும், செட்ஸ் வரும், டிக்ஷனரி அப்படின்னு வரும். நம்பருக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்பர்லேயே வந்து நமக்கு இன்டீஜராக இருக்கலாம் அந்த நம்பர், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதாவது டெசிமல் பாயிண்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் வேல்யூஸ் வரும் இல்லைங்களா, அது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர். தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட்ஸ் இது மாதிரிலாம் வந்ததுன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவோம். பூலியன் அப்படின்னு சொல்லணும்னா வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ரைட்? அந்த மாதிரி வந்து பூலியன் வேல்யூவை எடுத்துக்கிறதுக்கு வந்து நம்ம பூலியன் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். தென் சீக்வன்ஸ் வேல்யூ வந்து சிங்கிள் நம்பராக இருக்கவே அதுவே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அல்ல சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இல்லை லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தட் வில் பி கம்மிங் அண்டர் சீக்வன்ஸ். சீக்வன்ஸில் வந்து த வேல்யூஸ் வில் பி ஆர்டர்ட், ரைட்? நம்ம பர்டிகுலர் என்ன சீக்வன்ஸில் என்ன ஆர்டரில் கொடுக்குறோமோ அந்த ஆர்டரை மெயின்டைன் பண்ணுவோம், தட் இஸ் சீக்வன்ஸ், ரைட்? இந்த செட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு அன்ஆர்டர் கேட்டகரியில் வரும். சீக்வன்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்து ஆர்டரில் வரும். அது நம்ம ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், டேட்டா டைப் கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்ஸ் இருக்கலாம், இல்லை டியூபிள் ஆர் லிஸ்ட்டாக இருக்கலாம், லிஸ்ட் ஆஃப் நம்பர் டியூபிள் லிஸ்ட் இருக்கலாம். அதுலேயே வந்து லிஸ்ட் வந்து நமக்கு வந்து என்னது மியூட்டபிள், டியூபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இம்மியூட்டபிள் அப்படின்ற கேட்டகரியில் வரும். அது நம்ம டேட்டா டைப்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கும்போது நமக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? செட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் அ செட், பட்
இந்த ஆர்டர் வில் பி ரேண்டம், ரைட்? நம்ம இந்த செட்ஸை மாற்றி மாற்றி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஆர்டர் மாறி மாறி பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். பட் ரிப்பிட்டேஷன்ஸ் இருக்காது நமக்கு செட்ஸில், இல்லைங்களா? அதான் வந்து செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு வரும்போது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா ரியல் நம்பர்ஸில் என்ன வராது, ரிப்பிட்டேஷன்ஸ் வராது, இல்லைங்களா? அது மாதிரி ரைட். டிக்ஷனரின்றது இது கீ வேல்யூ பேர் இருக்கும், பேராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஸோ அண்ட் ஸோ, நம்பர் ஸோ அண்ட் ஸோ. அப்படின்னா இந்த நேமுக்கு இந்த நேமுன்ற கீக்கு ராஜா அப்படின்ற நேம், நம்பர் அப்படின்றதுக்கு 010 அந்த மாதிரி நம்பர், அந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். அதுதான் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர் அப்படின்னா என்ன, நம்பரில் வந்து இன்டீஜர் எப்படி இருக்க போகுது, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்க போகுது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்க போகுது, ப்ளஸ் பூலியனையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம், ரைட்? அப்போ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the built-in number objects in Python supports integer, floating point numbers and complex number. Numbers, அதாவது the number data type stores numerical values. இந்த numerical values வர்றதெல்லாம் நமக்கு எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா நம்பர்ஸ் கீழே வரும். அது அந்த நியூமரிக்கல் வேல்யூஸ் எதுக்கு கீழெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம். அதில் இன்டீஜர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டீஜர் டேட்டா கேன் பி எ டெசிமல், ஆக்டல் ஆர் ஹெக்ஸாடெசிமல் நம்பர், ரைட்? டெசிமல் வேல்யூ, அதாவது நம்ம நம்பர் ரெப்ரசன்டேஷனில் பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு வர மாதிரி நம்பர் ரெப்ரசன்டேஷனில் நமக்கு இன்டீஜர் நம்பராக இருந்தால் அது டெசிமல் நம்பராக இருக்கலாம். டெசிமல் வேல்யூனா இதாவது பார்த்தீங்களா 348 பேஸ் 10 அப்படின்றது இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். அதுவே பேஸ் 8ல் வரும்போது 8க்குள்ளே வேல்யூஸ் உள்ள வரும், 8 டிஜிட்ஸ்க்குள்ளே உள்ள வேல்யூஸ்லாம் வரும், 5 3 4 அப்படின்னா இது வந்து டெசிமல் வேல்யூ. அதுவே வந்து ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன்ஸ் வரும்போது 16க்கு அப்புறம் வர வேல்யூஸ்லாம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏபிசி அந்த மாதிரி ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன்ஸில் வரும், பேஸ் 16 அப்படின்ற மாதிரி வரும். இது பாருங்கள் பைனரி ரெப்ரசன்டேஷன். நம்ம கம்ப்யூட்டர் லாங்குவேஜுக்கு ஒன்லி பைனரி தான் தெரியும், அல்டிமேட்டாக எல்லாமே இந்த பைனரி நம்பரில் தான் கன்வெர்ட் ஆகும். பைனரிஸில் 0s and 1s காம்பினேஷன்ஸ் இருக்கும். பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? அதில் நம்ம வந்து இந்த இன்டீஜர் கேட்டகரியில் இதெல்லாம் கொண்டு வராங்க. எந்தெல்லாம் கேட்டகரி வராங்க, டெசிமல் நம்பர், ஆக்டல் நம்பர், தென் ஹெக்ஸாடெசிமல் நம்பரை கொண்டு வராங்க. இந்த இன்டீஜர் டேட்டா கேன் பி ஏ டெசிமல், ஆக்டல் ஆர் ஹெக்ஸாடெசிமல்ன்றாங்க. அதில் நார்மல் டெசிமல் நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்னா எந்த ரெப்ரசன்டேஷன் கிடையாது, லைக் 102, 102, 4567, 567 இந்த மாதிரி 4567 இந்த மாதிரி நம்பர்ஸை கொடுத்தோம்னா இட் வில் பி கம்மிங் அண்டர் டெசிமலுக்கு கீழே வரும். அதுவே ஆக்டல் நம்பர் ரெப்ரசன்டேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நம்பருக்கு முன்னாடி we have to give 0, ரைட்? அந்த 0 வந்து டு டினோட் ஆக்டல் நம்பர், இது ஆக்டல் நம்பர் ரெப்ரசன்டேஷனுக்கு கீழே வருது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லலாம். அதுவே ஹெக்ஸாடெசிமல் நொட்டேஷன்ஸ் கீழே நம்ம கொடுக்க போகிறோம்னா 0 ஃபாலோட் பை த லெட்டர் எக்ஸ், அதை கொடுத்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு எதுக்கு கீழே வரும்னா அது அதாவது என்னது ஹெக்ஸாடெசிமல் நம்பருக்கு கீழே வரும், ரைட்டுங்களா? இந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன் கீழே வரும். ஸோ இந்த நம்பர்லாம் அப்படி கொடுத்தோம்னா இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் நோட்டேஷன்ஸ் கீழே வரும், ரைட்டுங்களா? இந்த இன்டீஜர்லேயே வந்து லாங் இன்டீஜர் வருது அப்படின்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்பரை போட்டு ஃபாலோ பண்ணி இந்த எல் அப்படின்ற ஆல்ஃபபெட்டை கொடுத்தோன்னா அது வந்து லாங் டெசிமல் இன்டீஜர்ஸ். டெசிமல் இன்டீஜர்லேயே லாங் இன்டீஜர்ஸ் வரும்போது அது லாங் இன்டீஜர் அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்து வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர், அடுத்த கேட்டகரி. அதாவது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர்னால் என்னது, இந்த மாதிரி வேல்யூஸ் வரும் இல்லையா, இந்த வேல்யூஸில் 123 பாயிண்ட் ஒரு டெசிமல் பாயிண்ட் ஃபாலோ பண்ணி நமக்கு என்ன இருக்கும்னா அந்த ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் இருக்கும். இதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ். இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு கீழே தான் நமக்கு இந்த எக்ஸ்பொனன்ட்ஸ் வரும், எக்ஸ்பொனன்ட் வேல்யூ கொடுப்போம் இல்லையா, அதுவும் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் கீழே தான் வரும். ஸோ எ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் பை அ சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ், ரைட்? சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் that includes a decimal point. அதில் நமக்கு என்ன இருக்கும்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கும் அப்படின்றாங்க. அதுவே an exponent டேட்டாவாக இருந்தால் contains டெசிமல் டிஜிட் பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு 12 அப்படின்றது இந்த இடத்துல டெசிமல் டிஜிட் பார்ட், அதை ஃபாலோ பண்ணி ஒரு டெசிமல் பாயிண்ட், தென் அதை ஃபாலோ பண்ணி எக்ஸ்பொனன்ட் பார்ட், அதாவது இந்த இ வந்து ஃபாலோ பண்ணும். இந்த எக்ஸ்பொனன்ட் பார்ட் ஃபாலோட் பை 1 or more digits. ஸோ இ அப்படின்ற ஒரு லெட்டரை கொடுத்து கேபிட்டல் லெட்டர்லையோ ஸ்மால் லெட்டர்லையோ கொடுத்து ஃபாலோ பண்ணி 1 or more டிஜிட்ஸை நம்ம கொடுத்தோம்னா அதுதான் எக்ஸ்பொனன்ட் டேட்டா. ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நமக்கு எதுக்கு கீழே வருதுன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் கீழே வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு தெரியும், காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ், ரைட்? 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ், அதாவது ரியல் பார்ட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸில் வரும், இமேஜினரி பார்ட்டும் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர்ஸ் கீழே தான் வரும். 5 + 10j அப்படின்னா 5 இஸ் அ ரியல் பார்ட், 10 வந்து இமேஜினரி பார்ட். ஸோ இதுதான் வந்து நமக்கு
காம்ப்ளெக்ஸ் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர்ஸில் இன்டீஜர், லாங் இன்டீஜர், தட் இஸ் லாங் டெசிமல், ஃப்ளோட்டு, காம்ப்ளெக்ஸ்னால் என்ன? தே ஆர் ஆஃபன் கால்ட் அஸ் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா மற்ற அதர் ஹை லெவல் லாங்குவேஜ்லலாம் இன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தி பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹோல் நம்பர்ஸ் வித் நோ டெசிமல் பாயிண்ட் லைக் 56 நோ டெசிமல் பாயிண்ட் இல்லை, ஹோல் நம்பராக இருக்குது அப்படின்னா இது இன்டீஜர் அப்படின்னு சொல்லலாம். அதே லாங்குன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட்டில் ஒரு எல் போட்டோம்னா அது லாங், ரைட்? இந்த தே கேன் பி ஆல்சோ ரெப்ரசன்டட் இன் ஆக்டல் எக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனில் கூட நம்ம இந்த லாங் இன்டீஜரில் கொடுக்கலாம். தென் ஃப்ளோட் நம்பர் என்ன இருக்கும், ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி இன்டீஜர் பார்ட் இருக்கும், ஃப்ராக்ஷனல் பார்ட்ஸும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா நமக்கு ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வர அந்த ஜே வில் ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1ன்னு சொல்கிறாங்களே, அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர். அது மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் நல்லாவே பார்த்துருப்பீங்க, ரைட்? அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப்ன்றது இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற 2 கேஸ் பார்க்குறதுக்கு தான் நமக்கு பூலியன் டேட்டா டைப். அந்த பூலியன்லேயே வர அது பைத்தானை பொறுத்தளவு இந்த கேபிட்டல் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், அதே மாதிரி ஃபால்ஸ்க்கும் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், இப்படி இருந்தால் தான் இது பூலியன். ஸோ ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல்லாக ஸ்மால் லெட்டராக இருந்தாலும் சரி, அது ஸ்ட்ரிங்கை தான் கன்சிடர் பண்ணுமே ஒழிய பூலியன் டைப்பாக கன்சிடர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி அ கேபிட்டல் லெட்டர். ஸோ இது எங்கே வரும் அப்படின்னா நம்ம இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ பார்ட். அப்போ அந்த இடத்துல அந்த பூலியன் டேட்டாவை தான் அது பார்க்கும். ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா ஏ கிரேட்டர் தான் இருக்குன்னா ட்ரூ பார்ட். அப்போ ட்ரூ அப்படின்ற பூலியன் டேட்டாவை எடுத்து இஃப் ட்ரூ தென் இட் வில் கோ டு தி a true part, if part. If it is not true அப்படின்னா அந்த வந்து condition fails அப்படின்னா it is coming under boolean category. false வந்துரும், it will go to the else part அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு இந்த பூலியன் டேட்டா டைப் கீழே வரும். ஸோ இன்றைக்கி இந்த டேட்டா டைப்ஸ்க்கு கீழே வந்து நம்பர்ஸ் அண்ட் பூலியன் டேட்டா டைப்பை பார்த்துடலாம். அடுத்தடுத்த டேட்டா டைப்பை வந்து 1 by 1 வந்து அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த நம்பர்ஸ்க்கும் பூலியனுக்கும் உள்ள டெமோவை பார்த்துடலாம். ஸோ டெர்மினலை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராக்டிவ் மோட்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ பைத்தான் அப்படின்னு நம்ம உள்ளே போயிட்டோன்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறோம். அப்போ பிரிண்ட் ஏ வந்து என்ன நம்பர், நமக்கு டெசிமல் நம்பர். ஸோ இது நம்பரோட டைப்பை செக் பண்ணுறதுக்கு இங்கே நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது, டைப் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் மெத்தடு என்ன பண்ணும் அப்படின்னா, ரைட், விச் இஸ் யூஸ்டு டு, அதாவது அந்த என்ன டைப்புக்கு கீழே வருது அப்படின்றத நம்ம அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இண்டிகேட் பண்ணிக்கலாம், ரைட்? இட் இஸ் யூஸ்ட் டு செக் தி கிளாஸ் ஆஃப் வேரியபிள், இது என்ன கிளாஸ்க்கு கீழே வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட், ரைட், டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இட் வில் டெல் அஸ், ரைட்? இதை நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஏன்ற வேரியபிள் இஸ் என்ன கேட்டகரியில் வருது, நமக்கு இன்டீஜர் கேட்டகரியில் வருது அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது, சரிங்களா? இன்னொரு மெத்தட் இருக்குது நமக்கு, ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப். ஸோ ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்ற மெத்தடு. ஸோ இந்த ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்ட் டு செக் இஃப் அன் ஆப்ஜெக்ட் பிலாங்கிங்ஸ் டு எ பர்டிகுலர் கிளாஸ், ரைட்? அப்போ இப்போ ஏன்ற இன்டீஜர் நம்ம எதுக்கு கீழே வருது அப்படின்றத எப்படி செக் பண்ணலாம்னா, ஏ இஸ் கம்மிங் அண்டர் இன்ட்டுக்கு கீழே வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். அப்போ எப்படி செக் பண்ணணும் இது அப்படின்னா, பிரிண்ட் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ இஸ் இன்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம்னா ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். பாருங்கள், அது அவுட்புட் வந்து ஏன்ற வேரியபிள் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டீஜர் கிளாஸ். இன்ஸ்டன்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டோம், ஈச் அண்ட் எவ்ரி திங் வில் பி கன்சிடர் அஸ் ஆப்ஜெக்ட்னு சொல்லும் போது, அப்போ இந்த இடத்துல ஏன்ற டேட்டா டைப் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் என்ன கிளாஸ் இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இன் டைப் அப்படின்றது கீழே தான் வரும், இன் கிளாஸ் கீழே தான் வரும் அப்படின்றது. அதனால தான் எஸ்ன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் ஏ வந்து இன்ட் இல்லைங்களா, நம்ம எதுக்கு கொடுக்குறோம், ஒருவேளை வந்து ஃப்ளோட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா ஃபால்ஸ்ன்னு வரும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகிடுச்சு, ஏன்றது இன்டீஜர் டேட்டா டைப் இருக்குது. ஏன்னா வித்தவுட் ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் எதுவுமே இல்லை, டெசிமல் பாயிண்ட் எதுவுமே இல்லை. அதுவே ஏக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 10.5 அப்படின்னு வேல்யூ அசைன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ இஸ் ஃப்ளோட்டா அப்படின்னு செக் பண்ணால், ஏன்னா இப்போ எனக்கு ஆல்ரெடி ஃபால்ஸ்ன்னு வந்துச்சு. ஏன்னா ஏயோட வேல்யூ என்னன்னு இருந்தது, 10ன்னு இருந்ததுனால அது இன்டீஜராக இருந்துச்சு, அதனால் எனக்கு ஃபால்ஸ் அவுட்புட் வந்துச்சு. இப்போ வந்து 10.5 அப்படின்னு கொடுத்து நான் இப்போ செக் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா ட்ரூன்னு வரும். ஏன்னா ஏயோட வேல்யூ வந்து 10.5ன்னு மாறிட்டதுனால இப்போ ஏ வந்து இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோட் டைப் கீழே தான் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு
ஃப்ளோட் வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுக்குறதுக்காக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு இன்டீஜர் கொடுத்துருக்கோம், ஃப்ளோட் வேல்யூ கொடுத்துருக்குறோம். வேறு என்ன வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்டல் வேல்யூ ஏதாவது கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டல் வேல்யூ என்ன, b இஸ் ஈக்குவல் டு ஆக்டலுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா 0 கொடுக்கணும். ஸோ 0 10 அப்படின்னா இது ஆக்டல் வேல்யூ, ரைட்? இப்போ இதுக்கு இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா பியை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு இந்த ஆக்டல் வேல்யூ வராது. இந்த ஆக்டல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட் வந்து டெசிமல் வேல்யூ வரும். ஸோ 010 அப்படின்றதுக்கான டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 வந்து வரும். ஸோ நான் வந்து ஒருவேளை வந்து 11 அப்படின்னு மாற்றுறேன்னா எனக்கு இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 9 வேல்யூ வரும். ஸோ இது அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து ஆக்டல் வேல்யூக்கு ஈக்குவலண்ட் வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் தான் நமக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். நீங்கள் ஸ்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ்லேயே நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். ஒரு வேல்யூக்கு ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்ன, எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ என்ன அப்படின்றது அந்த ஸ்லைட்ஸ்லேயே நம்ம ப்ரெசன்டேஷன் ஸ்லைட்ஸ்லேயே நம்ம அங்கே பார்த்துருக்கோம். சரிங்களா? இதே எக்ஸ்ட்ரா டெசிமல் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது என்ன கீழே டைப்புக்கு கீழே வருது, இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் என்ன டைப், இல்லை டைப்பு மேலே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ b என்ன டைப்புக்கு கீழே வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் இன்டீஜர் கீழே தான் வரும். ஸோ ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல், தென் டெசிமல், இது மூணுமே இன்டீஜர் எல்லாமே வந்து டெசிமலுக்கு கீழே தான் வருது. அதாவது இன்டீஜர் டேட் டைப்புக்கு கீழே தான் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. c இஸ் ஈக்குவல் டு நான் என்ன கொடுக்குறேன் 0x, இது வந்து ஆக்டல் நம்பருக்கான இது. ஸோ இப்போ 10 அப்படின்னு கொடுத்தோம்னா பிரிண்ட் c, அதுக்கு ஈக்குவலண்ட் நம்பர் வந்து 16 வருது. இதே நான் நம்பர் வந்து 11 அப்படின்னு மாற்றினேன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இது வந்து 17 அடுத்த நம்பர் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் வந்து ஆக்டல் நம்பர் ரெப்ரசன்டேஷன். இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் என்ன டைப்புக்கு கீழே வரும், நீங்கள் டைப் ஆஃப் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் டைப் ஆஃப் சி போட்டாலும் இன்டீஜருக்கு கீழே தான் வரும். ஆக்டலும் இன்டீஜர் கீழே தான் வரும், ஹெக்ஸாடெசிமல் நம்பரும் இன்டீஜருக்கு கீழே தாங்க வரும். சரிங்களா? ரைட். காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா d இஸ் ஈக்குவல் டு 5 + 7j அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ டியோட டைப் என்னன்னு நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன தான் வரும், காம்ப்ளெக்ஸ்க்கு கீழே வரும். ஈஸ் இன்ஸ்டன்ஸ் நம்ம போட்டு செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம். ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப், ரைட், இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் d இல்லைங்களா, d இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃப்ளோட்டுன்னு போட்டால் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும். அதுவே இஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ன்னு கொடுத்தா எஸ் இட் இஸ் கம்மிங் அண்டர் காம்ப்ளெக்ஸ் டைப், ஸோ நமக்கு ட்ரூன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பர் ரெப்ரசன்டேஷன். சரிங்களா? அடுத்து நம்ம வந்து பூலியன் வேல்யூ பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூலியன் வந்து நம்ம வந்து ட்ரூ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுத்து TRUE அப்படின்னு கொடுத்தா இது பூலியன் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டைப் ஆஃப் செக் பண்ணோம், இல்லை வந்து இதையே செக் பண்ணலாம். ஈஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் என்ன டைப் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கீழே வருதான்னா இல்லை, காம்ப்ளெக்ஸ் கீழே வரல. ஏன்னா எஃப் வந்து என்னது நமக்கு பூலியன், அப்போ எதுக்கு அதனால தான் ஃபால்ஸ்னு வந்துருக்கு. அப்போ நம்ம பூலியன் கீழே வந்து பூல் அப்படின்னு கொடுத்தோம்னா எஸ் பூலியன் டைப் கீழே வரும். இன்னும் நம்ம வந்து டைப் ஆஃப் போட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் டைப் ஆஃப் எஃப் என்ன அப்படின்னு போட்டு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும் டைப் ஆஃப் பூ. இதுவே எஃப் இஸ் ஈக்குவல் டு நான் ட்ரூன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக கேபிட்டல் TRUE அப்படின்னு நான் வந்து கேபிட்டல் லெட்டரில் ஃபுல்லாக நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு எரர் வருது. ஏன்னா வந்து இந்த ட்ரூ இப்படி கொடுக்கும்போது அக்செப்ட் ஆச்சு, ஏன்னா இது பூலியன் வேல்யூ, இது வந்து பூலியன் வேல்யூன்னு அதுக்கு தெரியும். பட் இது வந்து பூலியன் வேல்யூ கிடையாது, இது வந்து ஸ்ட்ரிங். இதை நம்ம கொடுக்கணுன்னா வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்தா தான் இதை அக்செப்ட் பண்ணணும். ஆனால் வந்து இது என்ன கேட்டகரியில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கேட்டகரியில் வந்துடுங்க. ரைட்டுங்களா? பிரிண்ட் ஆஃப் எஃப் போட்டால் என்ன கேட்டகரியில் வருது உங்களுக்கு, ஸ்ட்ரிங் STR கேட்டகரியில் வந்துடும். இது பூலியன் டைப்புக்கு கீழே வராது. இப்போ பூலியன் டைப் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ரிமைனிங் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்ம வந்து நம்பர் டைப் பார்த்தோம், இன்டீஜர். தென் வந்து நம்பரில் வந்து இன்டீஜர் டைப் எப்படி இருக்கும், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், தென் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஆக்டல் ரெப்ரசன்டேஷன், ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷன், பூலியன் ரெப்ரசன்டேஷன் பார்த்தோம். தென் வந்து நமக்கு வந்து லாங் ரெப்ரசன்டேஷன் கூட நம்ம பார்க்கலாம். லாங் ரெப்ரசன்டேஷன்னா G இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 100, 1000, L அப்படின்னு கொடுத்துட்டோன்னா
இது வந்து லாங் ரெப்ரசன்டேஷன் கீழே வந்துடும். ஸோ print G அப்படின்னு கொடுத்தோன்னா ஜியோட வேல்யூ வந்து நமக்கு கேபிட்டல் G கொடுத்துருக்குறோம். ஸோ print கேபிட்டல் Gன்னு கொடுத்தா அதற்கான வேல்யூ வரும். ஸோ டபுள் G கொடுத்துருக்கேன் print G வந்து நமக்கு என்ன வருதுன்னா 1000 வருது. அதோட டைப் ஆஃப் இது போட்டு செக் பண்ணோம் அப்படின்னா print type of G capital G செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து லாங் டைப்னு வருது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம். டேட்டா டைப்ஸில் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ்க்கு கீழே இன்டீஜர், ஃப்ளோட், தென் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பார்த்தோம், தென் பூலியன் டைப் பார்த்தோம். ரிமைனிங் டைப் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.